3 நாட்களுக்குள் இந்த வேட்பாளர் பட்டியலும் திருவள்ளூர், கரூர், மயிலாடுதுறை மற்றும் சிவகங்கை, குமரி, விருதுநகர், கரூர், நெல்லை, கிருஷ்ணகிரி ஆகிய 9 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து 3 நாளுக்குள் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 3 நாட்களே வேட்புமனு தாக்கலுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலும் 3 நாட்களுக்குள் வெளியிடப்பட்டு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருக்கிறார். கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட திருச்சி, தேனி, ஆரணி ஆகிய 3 தொகுதிகள் இந்த முறை ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக இந்த முறை மயிலாடுதுறை, நெல்லை மற்றும் கடலூர் ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக திமுக போட்டியிடுவதற்கான தொகுதிகள் விவரம், மதிமுகவுக்கு மட்டுமே அங்கு தொகுதி இன்னும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளில் ஒரு தொகுதி மட்டும் இப்பொழுது மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டால் திமுக போட்டியிடும் தொகுதிகள் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளில் சென்னையை பொறுத்தவரை திமுக 3 தொகுதிகளிலும் மத்திய சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய தொகுதிகளில் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி, ஈரோடு, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட தொகுதிகளிலும் திமுக போட்டியிடுவதற்கான, அதாவது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றுக்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது. சிபிஐ, சிபிஎம் ஆகிய 2 கட்சிகளுக்கும் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் ஒரு தொகுதி மற்றும் மாறுதலுக்கு உள்ளாகி, மற்றபடி கடந்த முறை போட்டியிட்ட தொகுதியே சிபிஎம்க்கு மதுரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, திண்டுக்கல் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, நாகப்பட்டினம் மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளே ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்ட சூழ்நிலையில் இப்பொழுது திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் பட்டியலும் இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்தது போக மீதியுள்ள 21 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அந்த தொகுதிகளின்படி சென்னையை பொறுத்தவரை 3 தொகுதிகளிலுமே திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை சேலம், ஈரோடு, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த முறை திமுகவே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வட மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை தவிர்த்து காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளிலும் திமுகவே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை சேலம், திருப்பூர் மற்றும் சேலம் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சேலம், கோவை, ஈரோடு ஆகிய தொகுதிகளில். இதே போல தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தொகுதிகளில் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சை தொகுதியில் திமுக வேட்பாளரே களம் இறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போது வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீதியுள்ள தொகுதிகள் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலுமே திமுக, மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை ஆகிய தொகுதிகளில் திமுக தான் போட்டியிடக்கூடும் என்பது உறுதியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட. இதே போல தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென்காசி, தூத்துக்குடி ஆகிய தொகுதிகளில் நெல்லையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அங்கு மதுரை சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தென் மாவட்டங்களில் திமுக தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும். கன்னியாகுமரி, நெல்லை ஆகிய 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் 21 தொகுதிகளில் திமுக மீதியுள்ள 21 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக வேட்பாளர் போட்டியிடும் 21 தொகுதிகளும் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை, நெல்லையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதை ஒட்டி தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மதிமுக போட்டியிடும் தொகுதிகளும் வெளியாக கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவுக்கு ஒரு தொகுதி திமுகவின் தொகுதி ஒதுக்கீடு பட்டியலில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படலாம். அது சற்று நேரத்தில் அதற்கான
அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பானு.